வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதிஷ். ஹாய் NR18 ஃபேமிலி, ஹாய் NRF. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு அப்படியே நம்ம இந்த மலை வழியாக கீழே இறங்க போகிறோங்க. ஸோ இந்த மலைலாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாகவே இங்கே ஆஃப் ரோடிங் தாங்க. ஸோ டப்புன்னு விட்டு மேலே ஏறும். அதுக்கப்புறம் கீழே இறங்கும் போது செம்ம டேஞ்சரஸாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம பிரதர் தான் நம்மளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வால்பாறை தான். ஸோ நம்ம பிரதர் தான் இங்கே அழைச்சி வந்திருக்காரு. ஸோ நம்ம அப்படியே நம்ம த்ரில்லிங்காக செம்மையாக பண்ணலாங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அப்படியே மேலே ஏறுவோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? ஓகேங்க, வாங்க அப்படியே கீழே போயிட்டு நம்ம ஜூட்டுலாம் பைக் எடுத்துகிட்டு. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஐயோ இறக்கிதுங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம கீழே இறங்கிட்டு மேலே ஏறும் போது ரொம்ப இறக்கிதுங்க. ஃபோன் டைட் பண்ணிப்போம், ஐஃபோன் உடஞ்சிட போகுது. வலி தோறுக்குங்க. இறக்குடா நிதிஷே, இறக்கிடலாம். ஐயோ சறுக்குதுப்பா. மோசமான ரோடுங்க இதெல்லாம், படும் மோசமான ரோடு இதெல்லாம். ஸ்லோ. ஐயோ கேமரா ஆடுதுப்பா ஓரா. போச்சு. ஸ்ட்ரைட்டாக போய் சறுக்குனுச்சுன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. பரலோகத்துக்கு போக வேண்டியதான், யமன்கிட்ட போக வேண்டியதாங்க. ஐயோ இந்த ரோட்டில் போவோம்ப்பா, இருப்பா இருங்கப்பா, இந்த ரோட்டில் போவோம்ப்பா. அங்கே ஒரே கல்லுப்பா, இதில் ஏறிக்கலாம். இப்போ ஓரமாக வந்துக்கலாம். ஓகே. ஐயோ அப்பப்பா. இப்போ அழகாக கீழே வர பாருங்க, நம்ம சாமையாக சரி வர பாருங்க. ஆக்சிலேட்டரே தேவையில்லைங்க, சும்மா கிளச்சை பிடிச்சிட்டு ஜம்முன்னு சரி போயிட்டுருக்க வேண்டியதான். நம்ம சல்லுன்னு போகணுதாங்க சும்மா. பிரேக் அவுட்டாக ரொம்ப போகுதுப்பா. கீழே எவ்வளோ ஸ்பீடில் இறங்குது பார்த்தீங்களா? 40பா. போதும். செம்ம ஃபாஸ்ட்டாக இறங்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையுமே. டீச்செடி, அனைத்தும் டீச்செடி. பார்த்தீங்களா இல்லையா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே இறங்கும் பாருங்கள், நான் பேக் பிரேக்கில் தான் வச்சுருக்கேன் காலை. அவ்வளோதான். என்னப்பா கீர் காட்ட மாட்டுது இந்த இடத்துல? பைக்குக்கு நிறையா ஒர்க் இருக்குங்க. ஸோ அது இதுன்னு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குங்க. செம்ம ரோடுங்க அப்பா, வேறு லெவலு, அருமையாக இருக்குது பாருங்க. செம்மையாக திருப்புறம் பாருங்க நம்ம. வாவ். இங்கே பாருங்கப்பா, நான் ஒன்றுமே பண்ணலப்பா, தெரியுதா? அது பாட்டுக்கு போகுதுங்க. சரியான ஃபீலுங்க, அழகாக இருக்குங்க, க்யூட்டாக. இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஐயோ, நம்ம போன எபிசோடில் நம்ம அது மேலே தாங்க ஏறணும். பாருங்களேன் ரோடை, செம க்யூட்டாக இருக்குது பாருங்க. செம வாவ், வேற மாதிரி என்ஜாய் பண்ணலாங்க. வாங்க என்ஜாய் பண்ணுவோமா? வாங்க ஜமாயிக்கலாம், வாங்க கதைப்போம். என் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே பாருங்கள். ஸோ இது உங்களுக்கான வியூ தான். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட விலாகை. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம விலாக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா, வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாமா, அதுமாதிரிலாம் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் எந்தளவுக்கு அதிகமாக ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளோட வீடியோ குவாலிட்டி எல்லாமே தன்னால் இன்க்ரீஸ் ஆகிடும். செம்மையாக இருக்குது பாருங்கள்.
அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாங்க, அணுவாக ரசிக்கலாங்க. இப்போ பாருங்கள் மேலே ஏறுறோம் பாருங்கள் நம்ம. க்யூட்டுங்க க்யூட்டுங்க க்யூட்டுங்க, பியூட்டிஃபுல்லுங்க. ஆசம். கல் சறுக்குதுப்பா. இந்த கல் எப்படி தான் சதுரி மேலே வருதுன்னே தெரியலங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிறோங்க. ஓகே, ரைட் சைடுங்க. சல்லுன்னு போகண்டதாங்க நம்ம பாட்டுக்கு. ஸோ வந்து இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அங்கே போய் செம்மையாக இருக்கும் வியூ பாயிண்ட்டு. ஸோ வந்து அங்கே போய் நம்ம ஜம்முன்னு ரெஸ்ட் எடுக்கலாம். போயிட்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் போய் காட்டுறேங்க. செம்மையாக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு. நோ ப்ராப்ளம். வியூ பாயிண்ட் போகிற ரோடு தாங்க. கார்லாம் வருது பாருங்கள் இந்த சைடு. அவங்க வியூ பாயிண்ட் போயிட்டு தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர் கரெக்டாக. இங்கேருந்து 10 டவுன் வந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க. ஒரு இடத்துல வெயில் காடுது, ஒரு இடத்துல ஜில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடி வாங்குதுங்க. ஒரு 70 மெயின்டைன் பண்ணுவோம். 70, 65 அது போதும். அதுக்கு மேலே இழுத்தா முடிஞ்சுது. நம்மளை நம்பி பின்னாடி ஒரு ஜீவன் உட்காந்துருக்காங்க, நம்ம NRF ஜீவன். மேலே பாருங்கப்பா. இனிமேல் ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வா, சும்மா அசால்ட்டு பண்ணலாங்க. வாங்க. செம வேறு லெவலுங்க. ரோடெல்லாம் அப்படியே உடஞ்சு இருக்குங்க. சொந்த மேலே பூசி வச்சுருவாங்க பாருங்களேன். நல்லா தெரியுதா உங்களுக்கு? வேறு லெவலுங்க. சும்மா ஃபயராக போக வேண்டியதாங்க. கருங்கல்லுப்பா ரோட்டில், கேர்ஃபுல்லாக இருக்கணும். கருங்கல் இல்லை இங்கே விளாக் கருங்கல்லாம் கிடக்குப்பா. ரோடு அங்கங்கே கொத்து பரட்டா மாதிரி கொத்தி வச்சுருக்காங்க இந்த ரோடை. அதை பாருங்கள், காரு கொத்து பரட்டா மேலே ஏறி வருது. என்ன ப்ரோ, லவ் பண்ணுறீங்களா? ஏன் ப்ரோ? ஓகே. என்னப்பா ஆஃப் ரோடு இங்கே. நோ ப்ராப்ளம், விடுங்க பார்த்துக்கலாம். நம்ம யூமிக்கு வச்சுமா அசால்ட் பண்ணிவிடுவா. யூமி போ யூமி, பார்த்து அழைச்சிட்டு போ. என்ன யூமி, அப்படியே பிடிச்சிக்கோ ப்ரோ. யூமி போ யூமி, பறக்க விட்டுரு போ யூமி. இந்த இடத்துலலாம் சும்மா ஸ்லோவாக போகக்கூடாது யூமி. பஸ்ஸு வருதுப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. பைசா க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம யூமி அடித்து நவுத்துறாங்க. செல்லமே, யூமி செல்லமே, போங்க செல்லமே, என் செல்லக்குட்டி போடி அடித்து நவுத்துடி பார்த்துக்கலாம். நான் உனக்கு பெட்ரோல் போடுறேன், போ செல்லமே. என்ன தான் உன்னை போட்டு பாடுபடுத்தினாலும் உனக்கான எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். நீ கவலையப்படாத. உனக்கு நீ வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, அடுத்த நிமிஷம் வேலை பார்த்து திரும்ப ரெடி பண்ணிவிடுவோம். கவலையப்படாத. தடன்னு ஆடுதுங்க ரோட்டில். இருங்க குழி. ஐயோ, இங்கே ரோடே போட மாட்டாங்க போல். இது எவ்வளோ தூரம் போகிறது? யூமி பாவம் வேறு. யூமி கொஞ்சம் தாங்கிக்கோமா, கொஞ்சம் தாங்கிக்கோ. கொஞ்ச நேரம் செல்லக்குட்டி, கொஞ்ச நேரம். சரியான வியூப்பா. இன்னும் எவ்வளோ நேரம்? மஞ்சள் கலர் காருப்பா, மஞ்சள் பசியாக இருக்குப்பா காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷனை ஆணு கீற மாதிரி. எவ்வளோ நேரம் இந்த ஆஃப் ரோடில் போகிறோன்னு தெரியலைங்க. போச்சுரா. யூமி போ யூமி. ஐயோ இவங்க யாருங்க? இவங்க ஒர்க் பண்ணுறவங்களா? இவங்க இந்த கிராஸ்லாம் வெட்டுறவங்க அவங்க. பார்த்துயுமே. ஐயோ, உள்ளே போயிட்டுருக்கோங்க நம்ம. செம்மையாக உள்ளே போகுதுங்க. ஐயோ. குளிங்க ஏறுதுங்க. ஓகே. ஐயோ கார் வருதுப்பா. கேரளாங்க இவங்க 2 பேரும்.
கேரளா கப்புள்ஸ், வழி விடுங்க கேரளா கப்புள்ஸ். இந்த மேலே வியூ பாயிண்ட் போகிற வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் ரோடு. ஸோ வந்து நோ ப்ராப்ளம். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. ஐயோ 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 ஐயோ, பார்த்து தாங்க ஏறணும் பொறுமையாக. இதுவா கீழேயா? ஓகே ஓகே, கீழே ஆமாங்க. ஓகே ஓகே ப்ரோ, 10 கிலோமீட்டருங்க, எங்கேயும் வர தேவையில்ல, ஒரே ரோடு தான். சும்மா அடித்து உதறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க, பிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஹாய், அவங்க தான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க காலையில். அவங்க தான் வீடியோஸ் எடுத்து கொடுத்தாங்க. நான் போனாங்களே 2 கப்புள்ஸ், ஒரு கப்புள்ஸ் போனாங்களே, அவங்க தான் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அதான் என்ன பார்த்துட்டே போகிறாங்க. செம்மையாக இருக்குப்பா வியூ பாயிண்ட்டு, வேறு லெவலுப்பா. சூப்பராக இருக்குல்லப்பா, பாருங்களேன், ஆசமாக இருக்குப்பா. தூர வழி போகுதுப்பா. வாவ் வாவ் வாவ், செம்ம டேஞ்சரான ரோடுங்க இது. அதுவும் இல்லாமல் ரோடும் சின்னதாக தாங்க இருக்குது. ஸோ வந்து செம்ம டேஞ்சர் தான். பஸ்ஸே போகுது பார்த்தீங்களா, இந்த 2 பஸ்ஸும் தான் சைடு வாங்குறதே கஷ்டங்க. ஸோ வந்து ஒரு பஸ்ஸு போய் இன்னொரு பஸ் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னு சைடு வாங்குறது ரொம்ப 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 கஷ்டங்க. கார் எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துருச்சு. எங்கே வாங்கியிருக்காங்க பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல இதோ உங்கள் காரு இங்கே வந்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. செம 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 செமையா, வேற மாதிரிங்க, சூப்பராக இருக்குங்க. சரியான வியூ, சரியான வியூ. ஓட்டை கடிச்சிட்றான் நிதிஷே, போக முடியுமா? கஷ்டம்தாங்க, அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். டேன் ஆவாங்க வேறு. போக சொல்கிறாங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா 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 தேங்க்யூண்ணா. அவங்களே போக சொல்லிட்டாங்க. நம்ம ஏன்னா பஸ்ஸு பின்னாடி வந்துட்டு இருந்துச்சிங்களேன், நம்மளுக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க. ஸோ வந்து மூஞ்சி ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக அடிக்கும். ஸோ வந்து அதனால் வந்து அண்ணனே போக சொல்லிட்டாங்க. ரொம்ப குட் பாயாக இருப்பாங்க அந்த அண்ணன், அந்த நல்ல அண்ணனாக இருக்காங்க. ஸோ வந்து போக சொல்லிட்டாங்க. அழகாக இருக்குங்க, செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ஐயோ 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 ஐயோ, சொல்லிகிட்டே இருக்கலாங்க, சொன்ன வார்த்தையே எவ்வளோ வேணால் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த இடம். இந்த இடத்த பார்க்கும்போது எதுவுமே தோண மாட்டேதுங்க. இது அப்படியே ரசிக்கணும், வர்ணிக்கணும், இந்த அழகை அனுபவிக்கணும், அப்படி தாங்க தோணுது. பாருங்களேன்ப்பா, என்ஜாய் பண்ணி பாருங்கப்பா, செம்மையாக இருக்குது. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஐயோ, பஸ்ஸு பார்த்தீங்களா? எஸ், நான் ஓரம் வந்துடுறோம். ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம். பக்காவாக இருக்குங்க ரோடு, செம்ம பக்காவாக இருக்குங்க. ஐயோ, சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சுங்க. இதோ வந்தாச்சு பாருங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு. சரி ஓகேங்க, அப்படியே நம்ம பின்னாடி பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம எடுக்கிற மாதிரி பார்க் பண்ணுவோங்க. ரேடியேட்டர் சூப்பராக வருது பார்த்தீங்களா. நம்ம நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ வந்து இந்த இடம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே டீ செடி தாங்க இங்கே. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். நம்ம நிறையா ஃபேமிலி நிறைய பேர் வராங்க, எல்லோரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். என்ன ப்ரோ குடலாம் முடிச்சிருக்கீங்க? நல்லா பிடிக்கிறீங்களா? என்ன ஒரு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். பைக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் போல உள்ளார. இல்லை ஆமாம், இப்போ ஒருத்தவங்க வந்தால் எல்லோரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணலையா. நம்ம இப்போது முன்னாடி போகிறோங்க. வந்து சுற்றிக்கிட்டே போகலாம். டீ செடி இப்போ இதெல்லாம் கட்டி ஆகிடுச்சு, அதெல்லாம் ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு. இதெல்லாம் அங்கே உள்ளதான் சாஃப்டாக இருக்குது, இங்கே தான் ரஃப் ஆகிடுச்சு. வெட்டி முடிச்சிட்டாங்க, இதெல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்களா? திரும்ப வளருதா இது? ஆமாம். ஓகே ஓகே, அந்த வியூ பாயிண்ட் போகிறோங்க. உங்களுக்கு தெரியுதா? யாருக்கு பாருங்க, ரைட்டா கிட்ட வந்தால் தான் தெரியும். ஸோ வந்து இங்கேருந்து அந்த ஊருக்கு தெரியாது உங்களுக்கு. அந்த வியூ பாயிண்ட் தான் போகிறோம் இப்போது. இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கலாம் நம்ம. ஐயோ ஐயோ ஐயோ, புரியுதா ப்ரோ? ஆல்மோஸ்ட் நம்ம ஏரியாச்சுங்க. ஸோ வந்து இன்னும் வந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர் தாங்க இருக்குது. 200-100 மீட்டர் தான் இருக்கும். வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள் பின்னாடி. அதான் தெரியுதா உங்களுக்கு? அங்கே தெரியுது பாருங்கள் ப்ரோ. அந்த ஃபால்ஸ் நேம் என்னது? இட்லி ஃபால்ஸா? இட்லியாரு.
இட்லியாரா? நம்ம பின்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஃபால்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியாராமாங்க. ஐயோ கரெக்டாக இருக்கும். புரியல. எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கரெக்டாக. ஓகே ஓகே ஓகே. இந்த இடம் இந்த இடம் தாத்தாவா? ஓகே ஓகே. டைம் முடிஞ்சு போயிருக்கு. அவர் டைம் முடிஞ்சிச்சா? ஓகே ப்ரோ. இதோ ஒரு வழி இருக்குது. இது மேலே ஏரியா அப்படி இறங்கலாம். இந்த வழிலாம் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியா? அது அப்படி போயிடலாம். இதில் போய் அப்படி கீழே இறங்கலாமா? இந்த பேராண்மை படத்தில் வர மாதிரி எலிஃபண்ட் சாணம் சூடாக இருக்குது எல்லாம் பார்ப்பாங்க. இங்கே பார்ப்பாங்களா? பார்ப்பாங்களா? நீங்களே பார்ப்பீங்களா ப்ரோ? எல்லாமே பார்ப்போம். தெரியும் எல்லா இடத்துலையும். ஓகே ஓகே. வேறு என்னென்ன அனிமல்ஸ் தான் பார்த்துருக்கீங்க நீங்களா? சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? புலி? சிங்கமா இருக்கா இல்லையா ப்ரோ? இங்கே இருக்குங்களே. நமக்கு தெரில. தலைவன் வரமாட்டான் காட்டுக்கு ராஜா. வால்பாறை வந்தால் இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து அழகாக இந்த பாறையில் அழகாக நம்ம அப்படியே உட்காந்து ஜம்முன்னு இருக்க வேண்டியதாங்க. நல்லா இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து பின்னெல்லாம் பாருங்கள். நீங்கள் டைம் இந்த இடத்துல நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து வால்பாறை வந்தால் ஒரு 2 days 3 days ஸ்பெண்ட் பண்ணுங்கள். செமையாக இருக்குங்க. எல்லாருமே நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த எபிசோட இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் என்ன ஏதுன்றது உங்களுக்கு அடுத்த எபிசோடில் தெரியும். ஸோ வந்து என்ன பிளான் எனக்கே தெரியாதுங்க. ஸோ வந்து எல்லோரும் ரைட் பண்ணுவோம், சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை பாய்.